வர்தா புயல் தாக்கிய நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை விட முடங்கி போயிருக்கிறது. என்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 நாட்களாக நான் என்னுடைய ஆய்வுப் பணியை மேற்கொண்டிருக்கிறேன். ஆக ஆங்காங்கு விழுந்திருக்கக்கூடிய மரங்கள், மின்கம்பங்கள் இவைகளை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தினால்தான், மரங்களை அப்புறப்படுத்தியதோடு நிற்காமல் மின்கம்பங்களை சரி செய்து முறையான மின் இணைப்பை வழங்கினால்தான் முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரம் இயல்பான நடைமுறையை அடைந்திட முடியும். நான் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், செயல் வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளோடு துணை நின்று உங்களுடைய கடமையை ஆற்றிட வேண்டும், நிவாரணப் பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் ஏற்கனவே திமுக கழகத்தின் சார்பில் என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அந்த நிலையில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத் தோழர்கள் நிவாரண பணிகளை முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை வேகப்படுத்த வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரிகளை மட்டுமல்ல, மாநகராட்சி அதிகாரிகளை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களையும் தோழர்களையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மின் தட்டுப்பாடு, பால், குடிநீர், உணவு தட்டுப்பாடு நிலையும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதையும் உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக மாநில அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நிவாரணப் பணிகளுக்காக உடனடியாக 10,000 கோடி உதவித்தொகையை உடனடியாக பெற வேண்டும், நிதியை பெற வேண்டும் என்று நான் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தேன். இன்றைக்கு கூட முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தியை பார்த்தேன். கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உடனடியாக முதலமைச்சரே டெல்லிக்கு நேரடியாக சென்று பிரதமரையோ அல்லது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர்களையோ சந்தித்து அதை வேகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மத்தியில் இருந்து ஒரு ஆய்வுக்குழு உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்வையிட்டு அவர்கள் மூலமாக பெறக்கூடிய அறிக்கையை பயன்படுத்தி முறையான நிவாரண நிதியும் நிவாரண நடவடிக்கையும் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாநில அரசு உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போதாது. ஏன்னா இன்னைக்கு இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வரவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அரசினுடைய பணி, அரசினுடைய மாநகராட்சியினுடைய பணி போதுமானதாக இல்லை. அதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் இந்த கொளத்தூர் தொகுதியில் மருத்துவ முகாம்கள் நாங்கள் இன்றைக்கு அமைத்து எந்தவித நோயும் உடனடியாக பரவ முடியாத நிலையில் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே இது போன்ற பணிகளை உடனடியாக இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். மோடி கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ கரண்டே இல்லை. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் முதலமைச்சர் உடனடியாக கடிதம் எழுதுவதோடு ஏற்கனவே இருந்த கடந்த கால 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்பும் சரி, ஏற்கனவே அதிமுக 6 மாசமா ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையிலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடிதம் எழுதுவதோடு நிறுத்தி விடுகிறது. எனவே அதை கடிதம் எழுதுவதோடு நிறுத்தி விடாமல் நேரடியாக முதலமைச்சர் நேரடியாக சென்று அழுத்தத்தை தந்தால்தான் ஏதாவது குறிப்பிட்ட அளவிற்காவது நிதியாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.